சீஜா டேக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டேக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886867. வணக்கம். இன்னைக்கு நாம ஜிஎஸ்டி சட்டத்துல ஒரு ரொம்பவே குழப்பமான ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த அலச போறோம். ஆமா, யோசிச்சு பாருங்க. உங்க எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர்ல, அதாவது இசிஎல்ல ஒரு குறிப்பிட்ட தொகை கிரெடிட் இருக்கு. சரி. ஆனா வரித்துறை அதிகாரிகள் நீங்க அதை விட அதிகமான தொகைக்கு மோசடியா கிரெடிட் வாங்கியிருக்கீங்கன்னு சந்தேகப்படுறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, உங்க கணக்குல இல்லாத ஒரு தொகைக்கு, அதாவது உங்க கிரெடிட்டை விட அதிகமான தொகைக்கு அவங்க உங்க லெட்ஜரை முடக்க முடியுமா? அப்படி முடக்குனா அந்த லெட்ஜர் மைனஸ்ல, அதாவது நெகட்டிவ் பேலன்ஸ்ல போகுமா? கரெக்ட். இது சட்டப்படி செல்லுமா? இதுக்கு பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு முக்கியமான தீர்ப்பைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. இது வெறும் ஒரு தியரி சார்ந்த கேள்வி இல்ல, நிறைய தொழில் முனைவோர்கள் சந்திக்கிற ஒரு நடைமுறை சிக்கல். ஜிஎஸ்டி விதி 86A அதிகாரிகளுக்கு சில பவர்ஸை கொடுக்குது. ஆனா அந்த அதிகாரத்தோட எல்லை எது வரைக்கும்ங்கிறது தான் இங்க கேள்வி. சரி, அப்போ நேரடியா அந்த வழக்குக்கே போயிடலாம். இந்த வழக்குல மனுதாரர், அதாவது பெட்டிஷனர், ஒரு பெரிய பிரச்சனையில இருந்தார். ஜூன், செப்டம்பர் அப்புறம் அக்டோபர் 2025ல 3 தடவை அவரோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அதிகாரிகள் முடக்கி இருந்தாங்க. 3 தடவையா? ஆமா. ஆனா பிரச்சனை அது இல்ல. அவரோட லெட்ஜர்ல இருந்த கிரெடிட் தொகையை விட ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு தொகைக்கு இந்த முடக்கத்தை செஞ்சிருந்தாங்க. ஒரு நிமிஷம், எனக்கு இது புரியல. கணக்குல இருக்கிறத விட அதிகமா எப்படி முடக்க முடியும்? உதாரணத்துக்கு அவர் கணக்குல 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அதிகாரிகள் 10 லட்சம் ரூபாய்க்கு முடக்கம் போட்டிருந்தாங்க. அப்போ 9 லட்சம் ரூபாய். ஆமா. அந்த 9 லட்சம் ரூபாய்க்கு அவரோட இசிஎல் ஒரு சேர்க்கையான நெகட்டிவ் பேலன்ஸை காட்ட ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த நோட்டீஸோ விசாரணையோ எதுவுமே இல்லையா? அதுதான் இந்த வழக்கின் முக்கியமான பாயிண்ட். எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்ல, அவரோட தரப்பு வாதத்தை கேட்கவே இல்ல. இயற்கை நீதிக்கு எதிரான முறையில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதா மனுதாரர் வாதாடினார். இதனால அவரோட பிசினஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குமே. நிச்சயமா. அவரால மாசம் மாசம் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டி வரிய கூட கட்ட முடியல. அவரோட ஒட்டுமொத்த பிசினஸும் நின்னு போச்சு. சரி, அப்போ கோர்ட்ல அவங்க தரப்பு வாதம் என்னவா இருந்துச்சு? சட்ட ரீதியா என்ன பாயிண்ட முன் வச்சாங்க? அவங்களோட வாதம் ரொம்பவும் நேரடியானது. ஜிஎஸ்டி விதி 86A மையமா வச்சுதான் பேசினாங்க. ஓகே, அந்த விதி என்ன சொல்லுது? அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அதிகாரிக்கு நம்புவதற்கான காரணம், அதாவது ரீசன் டு பிலீவ் இருந்தா ஒருத்தரோட இசிஎல்ல இருக்கிற கிரெடிட்டை அவர் பயன்படுத்த தடை விதிக்கலாம். இருக்கிற கிரெடிட், அதுதான் முக்கியம். ஆமா. அதாவது டிசலோ தி டெபிட் பண்ணலாம். ஆனா அந்த விதியில எங்கேயுமே கணக்குல இல்லாத ஒரு தொகைக்கு ஒரு டெபிட் என்ட்ரி போட்டு ஒரு நெகட்டிவ் பேலன்ஸை உருவாக்க அதிகாரம் கொடுக்கப்படலன்னு ரொம்ப ஆணித்தரமா வாதாடினாங்க. ஓ, இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அதாவது என் பாக்கெட்ல பணம் இருந்தா அதை நீங்க எடுக்க விடாம தடுக்கலாம். ஆனா என் பாக்கெட்லயே இல்லாத ஒரு பணத்துக்கு நீங்களே என் பேர்ல ஒரு கடன் கணக்கு உருவாக்க முடியாது, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அவங்களோட மையவாதம். இந்த வாதத்தை வலுப்படுத்த வேற ஏதாவது ஆதாரங்கள் காட்டினாங்களா? மற்ற கோர்ட் தீர்ப்புகள் மாதிரி? அதுதான் அவங்க தரப்புக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துச்சு. அவங்க ஏற்கனவே பல உயர்நீதிமன்றங்கள் இந்த விஷயத்துல கொடுத்த தீர்ப்புகளை வரிசையா மேற்கோள் காட்டினாங்க. குறிப்பா குஜராத் உயர்நீதிமன்றத்தோட சமை அலாய்ஸ் இந்தியா வழக்கு, அப்புறம் டெல்லி உயர்நீதிமன்றத்தோட பெஸ்ட் கிராப் சயின்ஸ், கிங் செக்யூரிட்டி வழக்குகள். ஓகே. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரா அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சாங்க. ஆனா அது தள்ளுபடி ஆயிடுச்சு. அப்போ இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டே ஒரு வகையில இந்த நிலைப்பாட்டை ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. சோ அவங்க வாதம் என்னன்னா, மத்த ஹைகோர்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே இதுல தெளிவா தீர்ப்பு சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் ஏத்துக்கிட்டாங்க, அதனால நீங்களும் அதே முடிவு எடுக்கணுங்கிறது தான். இவ்ளோ தெளிவான முன்னுதாரணங்கள் இருக்கும்போது பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் இதை எப்படி பார்த்தது? நீதிமன்றம் அவங்க வாதங்களை முழுமையா ஏத்துக்கிட்டாங்க. குறிப்பா குஜராத் உயர்நீதிமன்றம் அந்த சமை அலைஸ் வழக்குல சொன்ன விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசுனாங்க. அதுல என்ன சொல்லிருந்தாங்க? அந்த தீர்ப்புல 2 முக்கியமான நிபந்தனைகளை சொல்லியிருந்தாங்க. விதி 86A பயன்படுத்தணும்னா இந்த 2 கண்டிஷனும் இருக்கணும். சரி, முதல் நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை,
இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அந்த நபரோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல கிரெடிட் தொகை இருப்புல, அதாவது அவைலபிளா இருக்கணும். ஓகே. ஒருவேளை பேலன்ஸ் ஜீரோவா இருந்தா இந்த விதியை செயல்படுத்தவே முடியாது. அப்போ அக்கவுண்ட்ல பணம் இருந்தா மட்டும்தான் அதை முடக்க முடியும். பணம் இல்லைன்னா இந்த விதி அங்கே செல்லாது. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது நிபந்தனை தான் இன்னும் முக்கியமானது. இந்த விதி வரி செலுத்துவோரன் தன்னோட கணக்கிலிருந்து பணத்தை டெபிட் செய்வதை தடுக்க, அதாவது டிசலவ் டெபிட் செய்ய மட்டும்தான் அதிகாரிக்கு அதிகாரம் கொடுக்குது. சரி. அதுக்கு பதிலா அதிகாரியே ஒரு டெபிட் என்ட்ரி போட்டு, அதாவது மேக் அ டெபிட் செய்து ஒரு நெகட்டிவ் பேலன்ஸை உருவாக்க அதிகாரம் கொடுக்கல. ஓ, வரிய வசூல் செய்ய வேற வழிமுறைகள் இருக்குதானே? கரெக்ட். பிரிவு 73, 74 மாதிரி வழிமுறைகள் இருக்கு. அப்போ அதை விட்டுட்டு ஏன் இந்த குறுக்கு வழியை பயன்படுத்தணும்? மிக அருமையான கேள்வி. நீதிமன்றமும் அதே தான் சுட்டிக்காட்டுச்சு. வரி வசூல் செய்யறதுக்குன்னு ஜிஎஸ்டி சட்டத்துல பிரிவு 73, 74 கீழே ஒரு முறையான நடைமுறை இருக்கு. நோட்டீஸ் அனுப்புவாங்க, விசாரணை நடத்துவாங்க, அதுக்கு பிறகுதான் ஒரு உத்தரவு போடுவாங்க. ஆமா. ஆனா விதி 86 அப்படி கிடையாது. அது ஒரு அவசர கால நடவடிக்கை. ஒருத்தர் மோசடியா கிரெடிட் எடுத்திருக்காருன்னு வலுவான சந்தேகம் இருந்தா அந்த கிரெடிட்டை அவர் மேலும் பயன்படுத்த கூடாதுன்னு தடுக்கிற ஒரு தற்காலிக ஏற்பாடு மட்டும்தான். அப்போ இது ஒரு ப்ரொவிஷனல் அட்டாச்மெண்ட் மாதிரி தானே? 100க்கு 100. இதை ஒரு நிரந்தர வரி வசூல் கருவியா பயன்படுத்தவே முடியாதுன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. அப்போ இறுதி தீர்ப்பு என்னவா இருந்துச்சு? இறுதி தீர்ப்பு மனுதாரருக்கு சாதகமா தான் அமைஞ்சது. மனுதாரரோட கணக்குல இருந்த இருப்புக்கு மேல போய் ஒரு நெகட்டிவ் பேலன்ஸை உருவாக்கி முடக்கம் செஞ்சது முற்றிலும் சட்ட விரோதம்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அப்போ அந்த முடக்க உத்தரவுகள் எல்லாத்தையும் ரத்து செஞ்சாங்க. அதோட குஜராத், டெல்லி, தெலுங்கானா, பாம்பாய் உயர்நீதிமன்றங்களோட தீர்ப்புகள் தான் சரியானதுன்னும், கல்கட்டா, அலகாபாத் உயர்நீதிமன்றங்களோட மாறுபட்ட கருத்துக்களை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த தீர்ப்பு ஒரு தொழில் முனைவோருக்கோ அல்லது ஒரு வரி ஆலோசகருக்கோ நடைமுறையில எப்படி உதவுது? இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. இனிமே வரித்துறை அதிகாரிகள் விதி 86A பயன்படுத்தி இப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்க தயங்குவாங்க. மீறி எடுத்தாலும் இதர உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை ஒரு வலுவான ஆதாரமா காட்டி அந்த உத்தரவை எதிர்த்து சட்டப்படி ஜெயிக்கலாம். இது அதிகார துஷ்பிரயோகத்துக்கு எதிரான ஒரு முக்கியமான கவசம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா. இந்த தீர்ப்பு தவறா வாங்கின கிரெடிட்ட அரசாங்கம் வசூலிக்கவே முடியாதுன்னு சொல்லல. கண்டிப்பா சொல்லல. அந்த வசூல விதி 86A பயன்படுத்தி ஒரு ஷார்ட்கட்ல செய்ய முடியாதுன்னு மட்டும்தான் சொல்லுது. அப்போ அரசாங்கம் அந்த பணத்தை எப்படி வசூலிப்பாங்க? அவங்க சட்டத்துல இருக்கிற மற்ற வழிமுறைகளை, அதாவது பிரிவு 73 அல்லது 74 பயன்படுத்தி முறையான நோட்டீஸ் அனுப்பி விசாரணை நடத்தி அந்த பணத்தை வசூலிக்க அரசாங்கத்துக்கு முழு அதிகாரமும் இருக்கு. சரி சரி. அப்போ தற்காலிக முடக்கத்துக்கு தான் தடையே தவிர முறையான வரி வசூலுக்கு எந்த தடையும் இல்ல. துளியும் இல்ல. இந்த விவாதம் ஒரு முக்கியமான கேள்விய என் மனசுல எழுப்புது. சொல்லுங்க. விதி 86A என்பது ஒரு அவசர கால கேடையும் வரி வசூலுக்கான வாழ் இல்லன்னு தெளிவா புரியுது. ஆனா ஒருவேளை ஒருத்தர் ரொம்பவும் தந்திரமா மோசடியா ஒரு பெரிய தொகையை கிரெடிட்டா எடுத்து அடுத்த கணமே அதை தன்னோட வரிய கட்ட பயன்படுத்தி ECL 0க்கு கொண்டு வந்துட்டாருன்னு வச்சுப்போம். இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ. இப்போ அவர் கணக்குல இருப்பு இல்லாததால விதி 86A கீழே உடனடி நடவடிக்கையிலிருந்து அவர் சுலபமா தப்பிச்சிடுவாரா? இந்த மாதிரி ஒரு சட்ட ஓட்டைய எதிர்காலத்துல எப்படி சரி செய்வாங்க? இது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா தோணுது. நிச்சயமா. இதுதான் சட்டத்தோட வார்த்தைகளுக்கும் அதோட உண்மையான நோக்கத்துக்கும் இடையேயான ஒரு நிரந்தர போராட்டம். நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் செஞ்சா விதி 86A நேரடி வார்த்தைகளின்படி அவர் மேல உடனடி நடவடிக்கை எடுக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனா சட்டத்துல வேற பிரிவுகள் இருக்கு. எதிர்காலத்துல இந்த மாதிரி ஓட்டைகளை அடைக்கிறதுக்காக சட்டத்துல திருத்தங்கள் வரலாம். ஆனா இப்போதைக்கு இந்த தீர்ப்பு விதி 86A எல்லைய ரொம்ப தெளிவா வரையறுத்துச்சு. இது சிஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் GST லீகல் லேர்னிங் பார்ட்னர். GST சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.